ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து தென்னை மர கன்றுகளை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசினதுக்கப்புறம் வந்து லெஸ் மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் நல்ல லாபம் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப வந்து அது மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னனால நம்ம சரி தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏற்கனவே நம்ம இடத்துக்கார் வந்து தென்னை மரம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி தட்டுப்பாட்டுனால அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ செடி போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மறுபடியும் நம்ம பண்ணலாம். ஏன்னா அது வந்து தென்னை மரத்துக்கு சூட்டபுளான லேண்டாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் ஒருத்தர் வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி அவர் மெயின்டைன் பண்ணுறதுனால நல்லா தோப்பு சூப்பராக இருக்குன்றதுனால நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே யோசிப்போம் இல்லையா? நம்மளுக்கு எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக தான் கிடைக்கணும்னு நம்ம யோசிப்போம். ஸோ அதனால் அதே மாதிரி நானும் வந்து சரி தென்னை மரம் ஓகே தென்னை மரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம நார்மலாக என்ன நினைப்போம்னா, சரி போய் ஒரு நர்சரிலேயோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயோ இல்லை மதுரையிலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழவந்தான் வந்து தென்னை மரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா வைகை ஆற்று கரையில் இருக்கிறதுனால சோழவந்தானை சுற்றி இருக்கிற ஏரியாலையும் சோழவந்தான்லேயும் நிறைய வந்து தென்னை மரம் தான் இப்போ விவசாயமாக பண்ணுறாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நர்சரியும் இருக்குது. அதனால சரி அங்கே கேட்போம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம்தான் நமக்கே தெரியுது பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் வந்து தென்னங்கண்டோட வெரைட்டி வந்து நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, விதவிதமாக இருக்குது. நம்மளுடைய எப்பயுமே ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியோட சைஸ் என்ன, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரை வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நம்ம தோட்டம் இருக்கிற லொக்கேஷனு, அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், அது இளநியா இல்லை தேங்காய் காண்டியா இல்லை கொப்பரை காண்டியா எண்ணெய் காண்டியா இல்லை எல்லாம் இளநியும் வேணும் தேங்காயும் வேணும், அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் அந்த மாதிரி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 44 வெரைட்டி வந்து தென்னை மரம் கன்றுகள் இருக்குது. ஆனால் இது வந்து சும்மா ஒரு லிஸ்ட்டு தான் போட்டிருக்காங்களே வச்சு, இதை காட்டிலும் இதில் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி கேரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கீரான்ற வெரைட்டிக்குள்ளே ஒரு 4-5 வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எப்படி ஒரு காரில் வந்து ஹை எண்டு, லோ எண்டு, மீடியம் எண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி ஒரு 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 கார்லேயே ஒரு 3 வேரியண்ட் காட்டுறாங்களோ, அதே மாதிரி ஒரு பேர் சொன்னால் அதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ எண்ணில் அடங்காதுன்னு தான் சொல்லணும். கேரளா வெரைட்டி, மலேசியன் வெரைட்டி, ஸ்ரீலங்கன் வெரைட்டி, அந்தமான் வெரைட்டி அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் மேஜராக வந்து இதில் வந்து ஒரு சில கேட்டகரியை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அதை தான் போட போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வந்து தென்னம்பிள்ளையை வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதை மட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இதை ஃபாலோ பண்ணி சாயில் எப்படி இருக்கணும், தென்னங்கன்றுக்கு எப்படி சாயில் இருக்கணுன்றதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பிளான்டேஷன் எப்படி வந்து தென்னம்பிள்ளையை நடணும், என்ன வேணால் ஸ்பேஸ் விடணும், எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஏன் விடணும் அப்படின்றத இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நோய் வேளாண்மையை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் நீர் வேளாண்மை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நம்ம பேசணுன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து போர் அடிச்சிடும்ன்றனால வந்து வெரைட்டியை மட்டும் நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட். வெரைட்டியை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே போன வீக் வந்து ஒரு துளசியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே துளசி வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த துளசியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பவுடர் ஆக்கிட்டோம். இது நம்மளோட யூஸுக்கு வந்து இப்போது ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு உண்மையிலே வந்து இயற்கையிலேருந்து கிடைச்சது, எந்த மருந்து எந்த இதுவும் கலப்படமும் கிடையாது. இயற்கையாகவே வந்து முளைச்ச துளசி, அதை ட்ரை பண்ணி ஒன்றுமே செய்யலை, வீட்டில் கொண்டு வந்து நியூஸ் பேப்பரில் காய போட்டு ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கில் கொடுக்குறேன், இப்போ வேணால் போய் பாருங்கள். அதில் வந்து இது பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கின்னு நம்புகிறேன்.
இந்த தென்னம்பிள்ளையில வந்து 4 வெரைட்டியா வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து டால் வெரைட்டி, அதுக்கப்புறம் இளநீருக்கான வெரைட்டி, அதுக்கப்புறம் ஹைப்ரிடு, அப்புறம் லோக்கலு. இந்த டால் வெரைட்டின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ விபிஎம் அப்படின்ற ஒரு வெரைட்டி அந்தமான்லேருந்து வந்து ஆரிஜின் போல. ஸோ அது விபிஎம்ன்றாங்க. அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து நான் சொன்ன மாரி வேரியன்ட் நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு வெரைட்டி கொண்டு வந்திருக்கு. அது வந்து டிஎன்ஏயு அப்படின்னு சொல்லி அது ஒரு வெரைட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அ ஆலியார் ஆலியார் நகர்ன்றாங்க. ஸோ ஆலியார் நகர்ன்ற ஒரு வெரைட்டி இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா, அது எக்கச்சக்கமான சப்டிவிஷன்ஸ் சப்டைட்டில் இருக்கிற மாரி, வேரியன்ட் இருக்கிற மாரி இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்ஸாமு, அதுக்கப்புறம் கல்பா, ஸோ கீ கீரா அப்படின்னு ஒரு வெரைட்டி. ஸோ இதெல்லாம் வந்து மேஜரா வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நர்சரியில போய் கேட்டீங்கன்னா, டிஜே அப்புறம் நெறைய வெரைட்டி சொல்றாங்க. அரசம்பட்டி குட்டை நெட்டை இந்த மாரி நெறைய வெரைட்டி சொல்றாங்க. ஸோ இது வந்து டாலோட வெரைட்டி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இளநீருக்கு சவுகாட், மலேசியன் டிராஃப்ட், அப்புறம் வந்து கல்பாஸ்ரீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டிராஃப்ட். இந்த மாரி 4 வெரைட்டி இளநீருக்கு சொல்றாங்க. அதே மாரி ஹைப்ரிட்ல பார்த்தீங்கன்னா, கீரகங்கா, லக் கங்கா, விஹெச்சி இந்த 3 வெரைட்டியும் வந்து ஹைப்ரிட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட வெரைட்டி. வெரைட்டி இது வந்து 5, 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஈல்டு குடுக்கும். ஆனா மரம் வந்து பார்த்தீங்கன்னா, 60லேருந்து 70ன்றாங்க. சில பேர் 90 வருஷம் இருக்குன்றாங்க. 2 தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் டாலு, அப்புறம் வெஸ்ட் கோஸ்ட் டாலு, அதுக்கப்புறம் திருப்பூர் டாலு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி 4 கேட்டகரியா வந்து தென்னம்பிள்ளையே பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல்ல நான் சொன்ன மாரி டிஜி அந்த மாரி அரசம்பட்டி தென்னை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து தென்னம்பிள்ளைகளோட வெரைட்டி. தென்னம்பிள்ளையில வெரைட்டியில எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த இதில வந்து மரம் வந்து டால் அப்படின்னா, இப்போ டால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம். அது வந்து ட்ரெடிஷ்னலா லோக்கல் மரம். அது வந்து அதுக்கப்புறம் தான் ஈல்டு குடுக்கும். அதுக்கு நீங்க வந்து எந்த விதமான மேக்ஸிமம் ஃபெர்டிலைசர் அந்த மாரி எதுவும் போட தேவையில்ல. தொழு உரம் வந்து நம்ம மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இந்த மாரி மக்குனது எல்லாத்தையும் கொண்டு வந்து இலை மக்கள் இதெல்லாம் வந்து போட்டு அதை வந்து நம்ம வளர்க்கலாம். அது போக நர்சரியில கேட்டா சஜெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆர்கானிக்கா வளர்க்கணும்னா இது யூஸ் பண்ணாலே போதும். அந்த மரம் தானா வந்து வளரும். நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா போதும். பராமரிப்பு இருந்தா போதும். அது இல்லாம நம்ம இளநீர் நம்ம நெறையா வந்து இளநீருக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல குயிக்கா நம்மளுக்கு பொறுமை இல்ல, குயிக்கா வந்து நம்ம ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு நெனச்சா, இந்த மாரி ஹைபிரிட் இந்த மாரி போலாம். அதில வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 விதம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நெட்டை, அடுத்து வந்து நெட்டை குட்டை, அப்புறம் குட்டை நெட்டை, அதுக்கப்புறம் வந்து குட்டை. இந்த 4 வெரைட்டியில நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காவும் இருக்கணும். அதே சமயத்தில கொஞ்சம் குயிக்கா 3 வருஷத்தில வந்து உங்களுக்கு ஈல்டு பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி பக்கத்து லேண்டுக்காரும் அத தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 3 வருஷத்தில அவருக்கு காய்ச்சிருச்சு. ஒரு 100 மரம் வச்சிருக்காரு. பட் ஆனா அந்த 100 மரத்தில வந்து அங்கங்க வந்து வண்டுகள் வச்சு இறந்து போன மரங்கள புதுசா கண்ட வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. பட் ஆனா பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, என்ன நான் தேடின வரைக்கும் நெட்டை குட்டை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நெறைய ஃபெர்டிலைசர் போட தேவையில்ல. அதே சமயத்தில குயிக்காவும் ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்துக்குள்ள ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஈல்டு எடுத்துடலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கடைசியா நான் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ உங்களோட அனுபவத்தில, இல்ல உங்களுக்கு எங்கேயும் விஷயம் இதில அடிஷ்னலா தெரியும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. ஏன்னா, நான் வந்து என்னோட லேண்டுக்கு வந்து இத எடுத்துட்டு போயி, இது மூலியமா தான் நான் வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன். அ இன்னும் அடுத்த வீடியோல வந்து இப்போ வந்து வெரைட்டீஸ பார்த்துட்டோம். இந்த வெரைட்டீஸ் போக நெறைய வெரைட்டீஸ் சொல்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து. தாய் வெரைட்டி அப்படின்னு இப்போ எல்லா கார்ப்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, தாய் வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க. தாய் வெரைட்டி இல்லாத கார்ப்ஸ்ன்னு இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அது வருஷம் பூரா காய்க்கிறது. இப்போ நான் வந்து பன்ருட்டி பலா போய் எடுத்துட்டு வந்தேன் பன்ருட்டியில, சிதம்பரம் பக்கத்தில. பட் என்னன்னா கேட்டிங்கன்னா, நான் வந்து தாய் வெரைட்டி தான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தாய் வெரைட்டி வந்து வருஷம் பூரா காய்க்கும். அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் போகிறோம். பட் அது கிடைக்கல எனக்கு. அதனால நான் பன்ருட்டியில் போய் வாங்கிட்டு வந்தேன். பன்ருட்டியில் போனால் 2 விதமாக வாங்கிட்டு வந்தேன். ஒன்று ஆர்டினரி, அது மரத்துக்கும் ஆகும், ட்ரெடிஷ்னல் பிளான்ட். ஆனால் வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது காய்க்கும். அதே மாதிரி
மரத்துக்கு ஆகாது. கொஞ்சம் ஹைப்ரிடு கிராஸ் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் 6 மாதத்துக்கு காய்க்குமா. ஆனால் மரம் வந்து வீட்டு வீட்டு வ வீட்டு வீட்டுக்கு செய்கிறதுக்கான அந்த நிலப்படி செய்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சோம்னா அதுக்கு அது ஆகாது. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் வந்து செஞ்சுருக்காங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது எவிடன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நெட்ட மரம் அப்படின்னு சொல்கிறது வந்து 5 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மரம் வந்து கல் மாதிரி நிற்கும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது வண்டு ஓட்டை போடுறதோ இல்லை எதுவுமே வந்து அதில் வந்து நடக்காது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வண்டுகள் வந்து இந்த ஹைப்ரிட்டில் வந்து ஈஸியாக தொலை போட்டுரும். ஏன்னா மரம் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. பிராய்லர் கோழி மாதிரி. நான் பிராய்லர் கோழின்னு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் அதுதான் நிஜத்தில் உண்மை. நாட்டுக்கோழியை வந்து யாருமே இப்போ சாப்பிட்றதில்ல. ஏன்னா அதில் ஒன்றும் அவ்வளோ ஃப்ளஷ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பயுமே நாடுகளில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும். அதனால நம்ம நாட்டு ரகங்களை நாடி போகிறது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஹைப்ரிட்டை தேடி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா குயிக்காக நம்ம பார்க்கணும். எது ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இங்கே குயிக்காக நடந்துடணும்னு நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம வந்து அப்படி போக வேண்டியது இருக்குது. அப்படி போகிறனால தான் விற்கிறவங்களும் ஈஸியாக நம்மளை வந்து ஏமாற்றி நம்மளை வந்து இன்னும் வந்து படுகொலியில் தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்றதான் நான் சொல்லணும். ஏன்னா விவசாயன்றது வந்து பார்த்திங்கன்னா போகிற காலங்களில் உண்மையிலே அது ஒரு பெரிய பொக்கிஷமான விஷயம். பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்காது. பிடிக்காதவங்களுக்கு இது என்னடா விவசாயன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் விவசாயத்தில் போய் நம்ம ஒவ்வொரு விஷயமா செஞ்சு பழக அதில் வந்து உண்மையிலே என்ன சொல்கிறது நம்ம ஒரு 4 ரூம்குள்ளே உட்காந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறது வந்து எவ்வளவு நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவித்தோம்னா தெரியும். அதே சமயத்தில் விவசாயம் வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அது வந்து எடுத்த உடனே நீங்கள் அதில் வெற்றி கண்டுற முடியுமான்னா முடியாது. நிறைய அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்பெண்ட் பண்ண டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த தகவலை வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வந்த வியூவர்ஸ் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தென்னைமரம் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.